Hi friends, இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியோடைய ப்ளவுஸுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சாரியோடைய கலர் பாச க்ரீனாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் வந்திருக்கு டார்க் பிங்க் கலரில். அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரியில் பார்த்தீங்கன்னா காப்பர் சரி வருது. ஆனால் கஸ்டமர் வந்து கோல்டு கலர் மெட்டீரியலே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 3 லைன் சரி போட்டுட்டு இப்போ சுகர் பீடு 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே நம்ம 2 பீட்ஸ்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி தவறி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமை விட்டு ப்ளவுஸை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். அப்போ நமக்கு டிசைன் வந்து நீட்டாகவே இருக்காது. 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்டிச்சிங்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நம்ம எப்பயுமே வந்து கஸ்டமருக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட அவங்க திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது 3 mm பீட்ஸு சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே 3 mm பீட்ஸ் 4 mm 5 mm ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம டபுளாக வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கிற பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிடும். ஆரி ஒர்க் டிசைன் பண்ணும்போதுமே சாரியோடைய ப்ளவுஸில் டிசைன் பண்ணாமல் நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸை நம்ம எந்த சாரிக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை மேட்சிங் ப்ளவுஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 mm பீட்ஸ் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 2 பீட்ஸாக இந்த பீட்ஸை வச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளான பார்டர் ஒர்க் கொடுத்தாச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சாரியோடைய கலரில் கொஞ்சம் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு சாரியோடைய கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிடைக்கல. அதனால் ப்ளவுஸோடைய கலரில் டார்க் பிங்க் கலரில் கொஞ்சம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நைட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சரியால் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். சரியை வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது குட்டி குட்டி செயினாக வரணும். அந்த திலகம் ஷேப்போடைய எட்ஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு செயினும் ஒரு லாக்கும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே செயின் போட்டு கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ திலகம் ஷேப்போடைய கீழ்ப்பக்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயின் மேலே தான் இந்த செயினை போட்டு கொண்டு வரணும். அடுத்தடுத்த செயின்லாம் போடுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனை சுற்றி நான் நீடியில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டான ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய செயினாக போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் ஒர்க்கு நீட்டாகவே இருக்காது. குட்டி குட்டி செயினாக போட்டோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோனோடைய அந்த ஷார்ப்பான போர்ஷனுக்கு வரும்போது நம்ம எப்படி செயின் போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலான செயினாகவே போட்டுடுறேன். அந்த செயின் போட்டதுக்கப்புறம் எப்படி அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் செயின் போட்டுட்டேன். இப்போ அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகவே இல்லை. இந்த செயினை காட்டிட்டு அந்த இடத்த நீடிலோடைய பேக் சைடு வச்சு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் சரியாயிடும். இப்போ குட்டி குட்டி செயின் போட்டு மேலே ஒரு குட்டி செயின் கீழே ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து செயின் போட்டு கொண்டு வரோம். நம்ம இந்த ஷேப்பில் போடுறதே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செயினாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த ஷார்ப்பும் லாக்கும் வரும்போது இன்னும் ரொம்ப குட்டி செயினாக வந்து போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த டிசைன் கிடைக்கும். நெக்லைன் ஃபுல்லாகவே குட்டி குட்டி செயினாக போட்டு இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். புட்டாஸுமே ஸ்டோன் ஒர்க்லேயே கேட்டிருந்தாங்க. அதனால் அங்கங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றி இப்போ அவுட்லைன் சரியில் கொடுத்து முடிச்சிடலாம். ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. புட்டாஸ் பேக் நெக் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கும் சேம் இதே டிசைன் கொடுத்து தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸ்லீவில் மட்டும் திலகம் ஷேப்பில் சென்டரில் ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கில் என்ன டிசைன் பண்ணமோ சேம் ஸ்லீவ்லேயும் பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோடைய சென்டரில் திலகம் ஷேப்பில் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் அங்கங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டி புட்டா ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க் ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.